வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் பத்ரம் கர்ணேபி சும்யாமதேவாः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः श्रेयैरङ्गैस्तुष्टुवाग्मनस्तनूभिः व्यक्षेम देवहितं यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் நாம் இந்த பிரம்ம யஜ்ஞத்தில் பரம்பொருள் சொரூபத்துக்கு செல்லக்கூடிய முயற்சியில் இந்த மக்கள் மத்தியில் அஞ்ஞானம் நிறைந்த வாழ்க்கைக்கு இடையில் சீர்கட்ட சமுதாயத்தோடு மெய்ப்பொருள் தெரியாமல் குழப்பத்திலையும் துக்கத்திலையும் பயத்திலையும் வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய பக்தர்களையும் சிஷ்யர்களையும் தனியான ஒரு வழியில் முருகப்பெருமானை அழைச்சிட்டு போகிறதா நான் அடியேன் உணர்றேன். யாம் இருக்க பயமேங்கிற வார்த்தை கோடி % பொருந்துது. ஏன்னா பக்தர்கள் நல்லா இருக்கணுங்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் அடியேன் உணர்றேன். இது வரைக்கும் பக்தியை கொடுத்த பரம்பொருள் இப்போ ஞானத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறது. சிரவணம் என்பது காது கொடுத்து கேட்பது. இந்த பிரம்ம ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கு போக தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விவரங்களையும் திறக்கக்கூடிய கீ சாவி. அந்த சாவியை தினமும் ஒவ்வொரு உபனிஷத்து மூலியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். கதவுகள் திறந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் இப்போ தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அனுபவிக்கிறோம். வாழ்க்கையை வாழணும், எப்படி வாழணும், எது உண்மையான வாழ்க்கை, எது பொய்யான வாழ்க்கைன்னு இது வரைக்கும் வாழ்ந்த அத்தனை வாழ்க்கையும் பொய்யான வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்கோம். பொய்யை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். பொய் பின்னாடி தான் போயிருக்கோம். வீடு, மனைவி, மக்கள், அத்தியாவசிய தேவைக்கான பணம், மருந்து, இந்த அஞ்சு தேடுவது அத்தியாவசியம். அதை தேடுவது அத்தியாவசியம். அதை கடந்து ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் ஓடி 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 உழைச்சி அனுபவிக்காமல், தானும் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுக்காம ஒன்றை இழந்து ஒன்றை பெறறான். ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெறணுங்கிறத கிடையாது. ஒன்றை இழக்கிறதுங்கிறது அறியாமை தான். வசதி வந்தது, வாழ்க்கை போனதுன்னு என்ன பிரயோஜனம்? அப்படியே இல்லை. இறையும் தேடணும், இறைவனும் தேடுங்கிற ஒரு ஃபார்முலாவை கையில் எடுங்க. வசதியும் வரும், வாழ்க்கையும் வரும். இப்போ என்ன அவசரம் தான். இப்போ நம்ம எல்லாருடைய குறைபாடு என்ன தெரியுமில்ல? இந்த வேகம். உடனே நடக்கணும், இந்த வருஷமே நடக்கணும், இப்போவே நடக்கணும் அப்படிங்கிற அறிவு தான் அறியாமை. அது யார் அந்த அறிவை சொல்கிறாங்க? மனம் அந்த முடிவு எடுக்குது, புத்தி இல்லாமல். புத்தியிட கேட்டால் உன்னுடைய பிரார்த்தனையை தான் நீ சொல்லணும். டைம்லாம் நிர்ணயிக்கக்கூடாது. பிரபஞ்சத்துக்கோ உனக்கோ. நீ இப்போ பரம்பொருள் எல்லா காரியமும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம், அதில் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் பிரார்த்தனை பண்ணுறதும் நாம தான், பிரார்த்தனையை கேட்பதும் நாம தான்.
பிரார்த்தனையை சித்தி பண்ணுவதும் நாம தாங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் தான். நமக்குள்ள பரம்பொருள் இருக்கிறாருங்கிறத ஏற்றுக்கிற நாம தான் அதுங்கிற அறியாமை, உணராமை, புரியாமை, தெரியாமை, அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல், இந்த 5மே இல்லாமை அப்படியே ஆடு மாடாக வாழ்ந்துட்டுருக்கோம். கடவுள் நமக்குள்ளே இருக்காங்கிறத ஒத்துக்கிறவன் நாம தான் அதுங்கிற அறிவு சும்மா சாதாரண விஷயம் அல்ல. அந்த அறிவுக்கு தான் இந்த 12,000 மந்திரங்கள். நீயும் அவரும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 108 உபநிஷத்து தாண்டி இப்போ 112வது உபநிஷத்து இன்றைக்கி நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம். இத்தனை உபநிஷத்தும் சொல்கிறது ஒரே கருத்து தான், நீயும் அவரும் ஒன்று, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், தத்துவமசி. இப்போ 12,000 மந்திரத்தை இவன் படிக்க முடியாதுங்கிறதுனால தான் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயருக்கு முக்திகோ உபநிஷத்தில் ஒரே ஒரு உபநிஷத்து உனக்கு முக்தி கொடுத்துரும், அதை படி. அது புரியலைன்னா 10 உபநிஷத்து படி, அதாவது சிரவணம் செய்ய. அடுத்தது அதுவும் புரியலைன்னா 32 உபநிஷத்தை அத்தியனம் பண்ணு, சிரவணம் பண்ணு. அது அப்பயும் அந்த உணர்வு நிலை வரலைன்னு சொன்னால் 108 சிரவணம் பண்ணுன்னு சொன்னார். அவருடைய காலகட்டங்கள் பக்குவப்பட்ட ஆத்மா அது 1லையும் முக்தி பெறலாம், 10லையும் முக்தி பெறலாம், 32லையும் முக்தி பெறலாம், 108லையும் முக்தி பெறலாம். 108 முடிஞ்சு 120 இப்போ அவைலபிளாக இருக்குது. 108 வரைக்கும் ஹிந்தி பாஷ்யம் பண்ணணும், பாஷ்யத்துலேருந்து தமிழ் பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் பாஷ்யத்துலேருந்து சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன நோக்கம் அப்படின்னா 2 நோக்கம். ஒன்று, ஸ்ரீ குமரன் வேதம் இந்த வேதாந்தத்துக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவை தயாரிச்சுக்கிட்டு இருக்குது கடந்த 6 ஆண்டுகளாக. மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட இந்த உபநிஷத்து எல்லாத்தையும் தமிழ் செய்து வஞ்சிக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இந்த இனம் பிரம்மஞானம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி இருக்குங்கிறத அறிஞ்சதுனால இதை பூரணமாக தமிழ் பண்ணணும். எத்தனை உபநிஷத்து 300 வந்தாலும், இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தத்துவமசிலாம் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு நார்த்துக்கு போயிட்டு பனாரஸ் யூனிவர்சிட்டி, காசி யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிலாம் போய் எங்கே எது இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு தேடல் பண்ணணும். ஒரு வாரம் தங்கி அங்கே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், இந்த புக்கெல்லாம் தேடணும். உபநிஷத்து பாஷ்யம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி இருக்கிற எத்தனை உபநிஷத்து யார் யார்கிட்ட இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் இங்கே சவுத்துக்கு கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். அது இருக்கட்டும். அது முதல் ரவுண்டை முடிப்போம், அப்புறம் தத்துவமசி முடிப்போம். ஏன்னா ஒரு 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 லிமிட்டில் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு அறிவு இருக்குது. அப்போ இந்த 120 உபநிஷத்தையும் தமிழ் செய்யணும், தமிழ் செய்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒரு உபநிஷத்தாக தமிழ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே யாருமே ஒரு மொழியில் பாஷ்யம் பண்ணலை, ஹிந்தியிலே பாஷ்யம் பண்ணலை. இன்றைக்கி நான் பேச போகிற நீலருத்ர உபநிஷத்து ஹிந்தியில் கூட இல்லை. இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன், எந்த ஸ்டேட்லேயும் எந்த மொழியிலையும் இல்லை இல்லை இல்லை. அப்போ நமக்கு கிடச்சிருக்கதை நாம் தமிழ் பண்ணிடணும்னு முடிவு பண்ணி தமிழ் பண்ணிக்கிட்டே வரோம். முதல் காரணம் குமரன் வேதம் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருக்கட்டும், வேதாந்தத்துக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கருத்து. 2வது ஒரு அகண்ட பார்வை. இந்த சிஷ்யர்கள் ஒரு அகண்ட பார்வை பார்த்தா தான் நாம் மனனத்துக்கான, சிரவணத்துக்கான அகண்ட பார்வை பார்த்தா தான் மனனத்துக்கான ஆழமான பார்வையை பார்க்க முடியும். ஆழமான பார்வையை நன்றாக விசாரம் செய்தால்தான் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய நுட்பமான அறிவு நமக்கு ஏற்படும். வித்தியாசம் இருக்குது, சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. சன்னியாசி நான் இந்த உபநிஷத்தை பூரணமாக தெரிஞ்சுக்கிறேன்னு இறங்குறவங்க சிரவண மனனத்துக்காக ஒரு சந்நியாசமும் நிதித்தியாசனத்துக்காக ஒரு சந்நியாசமும் எடுத்து
பூர்த்தி பண்ணுறாங்களாங்கிறது கேள்விக்குறி. 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கடைசியில் நிதித்தியாசமே போகிறதில்ல. ஏன்னா ட்ராக்கு மாறிடுறதில்ல, மாறிடுறாங்க ஒரு நிலைக்கு. அப்புறம் தானே நான் பண்ணிக்கிறேன்னு போகிறவங்க குருவனுடைய மேற்பார்வையில் இருந்தால் அவங்கள அடிக்கடி பார்த்தா எது ஷார்ட்கட்டோ அந்த ஷார்ட்கட்டை கடைசி வரைக்கும் தெரியணும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இந்த இந்த உபநிஷத்தில் விசாரம் இல்லை, அதனால் இந்த இடத்துல விசாரம் பண்ணிடுறேன். நிதித்தியாசனத்துக்கான அத்தியாவசியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுங்க. விசாரம் பண்ணிக்கிட்டு மந்திரத்துக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் அகண்ட பார்வையே பார்த்துட்டு இருந்து சைட்லேயே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ குருவை விட்டு விலகி இருந்து நான் பார்த்துக்கிறேன்னா நிதித்தியாசனத்தில் குருவை விட்டு விலகி இருந்து தான் நீங்கள் பார்த்தாகணும். எதை பார்த்தோம்? பிரம்மத்தை பார்த்தாகணும். பார்க்கக்கூடிய தியானத்தை கையில் எடுத்தாகணும். ஆனால் நீங்கள் அத்வைத நிலையை தொடர வரைக்கும், பிரம்மனிஷ்டைங்கிற நிலையை தொடர வரைக்கும் குருவுடைய மேற்பார்வை அவசியம். அது வரைக்கும் யஜ்யம், தானம், தபம், இந்த 3 வார்த்தை எழுதுங்க. மகா வாக்கியமாகவே எடுத்து எழுதுங்க. ஆக்சுவலாக இது மகா வாக்கியம் இல்லை, மகா வாக்கியம் மாதிரி உள்ள வேலையை, மிக முக்கியமான வேலையை செய்து யஜ்யம், தானம், தபம். யஜ்யம், தானம், தபம். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லியிருக்கோம். சிரவணம்ங்கிறது நீங்கள் இல்லறத்தில் இருந்து கர்மா செஞ்சுக்கிட்டு இல்லறத்தை பண்ணிகிட்டு இருப்பீங்க. மனனம்ங்கிறது கர்மத்தை யோகமாக செய்யணுங்கிற அறிவில் கர்மத்திலேருந்து கர்ம யோகத்துக்கு வரீங்க. கர்மத்தை செய்கிறீங்க, பலன் கருதாமல் செய்கிறீங்க. இது முக்கியம், மிக முக்கியம். சிரவணம் பண்ணும்போதும் யஜ்யம், தானம், தபம் இருக்கணும். சிரவணத்திலையும் இருக்கணும், மனனத்திலையும் யஜ்யம், தானம், தபம் இருக்கணும். அங்கே என்ன செய்ய? கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணுறீங்க. இது 2வது நிலை. அடுத்தது கர்ம தியாகம்னு சொன்னேன் இல்லையா? 3வது நிலை. ஒரு கர்மமும் இல்லாத நிலை. அங்கே வந்து நீங்கள் நிதித்தியாசன தியானத்தில் ஏகாந்தமாக பிரம்மநிஷ்டையில் இருக்கிறீங்க. இப்போ மனித வாழ்க்கை கிரகஸ்தில் இருந்து தான் பிரம்மச்சரியத்துலேருந்து கிரகஸ்தம் போகணும், கிரகஸ்தத்துலேருந்து வனப்பிரஸ்தம் போகணும், வனப்பிரஸ்தத்துலேருந்து சன்னியாசம் போகணும். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, வனப்பிரஸ்தத்துக்கு ஒருத்தவன் 50 வயசுலேருந்து 50 வயசுக்கு மேலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்து கடமைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நோக்கிய சிந்தனைக்கு வந்துடணுங்கிறதுக்காக வனப்பிரஸ்தம் ஒரு ரிகர்சல் பாயிண்ட்டு 25 வருஷம் வச்சுங்களேன். அந்த 25 வருஷத்தில் அவன் சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். 3மே பண்ணணும். சொல்கிறது புரியுதா? முதல் 12 ஆண்டுகள் சிரவண மனனம், அடுத்த 12 ஆண்டுகள் நிதித்தியாசனம். இது புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வனப்பிரஸ்தத்தில் கர்மத்தை யோகமாக பண்ணணும். 3 விஷயம்: கர்மம், கர்மயோகம், கர்ம தியாகம். 3 வார்த்தை. கிரகஸ்தத்தில் இருக்கும்போது நீங்கள் சிரவணம் பண்ணுறீங்க, அங்கே கர்மம் பண்ணுறீங்க. வனப்பிரஸ்தத்துக்கு வந்தவன் நீங்கள் மொட்டை மாடியில் நேரத்தை செலவு செய்கிறீங்க. 50 வயசு டு 75, 50 வயசு வரைக்கும் இல்லறம், சிரவணம், கர்மம். 50லேருந்து 75 அல்லது 62, 12 வருஷம் வச்சுங்களேன். 62 இல்லை 75 என்னது? வனப்பிரஸ்தம். அந்த வனப்பிரஸ்தம் என்னது? வனப்பிரஸ்தத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னா கர்மத்தை யோகமாக பண்ணணும். ஆரம்பத்தையே கர்மத்தை யோகம் பண்ணால் எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இல்லறத்தில் இருக்கீங்க. அதனால் எல்லாம் நான் செய்கிறேங்கிறத விட்டுட்டு அவனுக்காக செய்கிறேன்னு செய்ய, அதான் கர்மயோகம். நிஷ்காமியமாக செய்யணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவோடு செய்யணும். அதான் நிஷ்காமியம். செய்யணும், பிரியமாக செய்யணும். ஏதாவது குறிக்கோளை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. கொடுத்துருக்க வேலையை செய்யணும். அதான் 5 தத்துவம். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், நிபுணத்துவம், பிரியம், பூரணம், பலனு கருதாமல், அது கர்மயோகம். இப்போ வேதம் எப்படி சொல்லுதுன்னா, வனப்பிரசத்து வந்தவனுடைய வல்லமையும் சந்நியாசம், கர்மத்தை தியாகம் பண்ணி சந்நியாசம் போகிறான் 75 to 100 வயசில் இருக்கிறவன், அவன் 2 பேருக்கும் ஒரே முக்தின்னு சொல்லுது. கர்மத்தை யோகமாக பண்ணுறவனுக்கும் சம்சாரிக்கு, வனப்பிரசத்து வந்தவனுக்கு. சம்சாரியாக இருந்தவன் வனப்பிரசம் போகாமல் நேராக சந்நியாசம் போனால் கர்ம தியாகத்தை விட்டுட்டான்.
அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் அப்படி சொல்லுது. இப்போ வனப்பிரசமும் கர்மத்தை யோகமாக செய்கிறவனும் கர்மத்தை தியாகமாக செய்கிறவனுக்கும் ஒரே பலன் சொன்னது என்னன்னு கேட்டால், விவகாரிக்கம் பரமார்த்திகம்னு ரெண்டு தத்துவம் இருக்குது. அதாவது நிஷ்டைக்கு அடைஞ்சிட்டான், நிஷ்டைக்கு முயற்சி பண்ணுறது நிதித்தியாசனம். நிஷ்டையை அடைஞ்சிட்டா ஒரு கர்மமும் இல்லாமலே போயிடும். கர்மமும் இல்லை, கர்மயோகமும் இல்லை, கர்ம தியாகமும் இல்லை. ஆனால் நிஷ்டைக்கு தானே நீ நிதித்தியாசனம் போகிற. நிதித்தியாசனத்துக்கு தான் உனக்கு என்ன பண்ணணும்? கர்மத்தை தியாகம் பண்ணணும். கர்மத்தை தியாகம் பண்ணுறவனுக்கும் கர்மத்தை யோகமாக பண்ணுறவனுக்கும் ஒரே பலன்னு சொன்னால், நீ இல்லறத்தில் இருக்கும்போதே கர்மமாக இருக்கும்போதே கர்மத்தை யோகமாக பண்ணு, கர்மத்தை யோகமாக பண்ணுற நேரத்துலையும் கர்மத்தை யோகமாக பண்ணு, கர்மத்தை தியாகம் பண்ணுறப்பையும் கர்மத்தை யோகமாக பண்ணு. மூணுத்துலேயும் கர்மத்தை யோகமாக பண்ணினீன்னா சந்நியாசம் எடுக்கிற அவசியம் இல்லை. பிரம்மனிஷ்டை அத்தியாவசியமாகும். அங்கே அது நிரந்தரமாகும், அது கைகூடும். இது புரியுதா? இது புரியுதா? இந்த ஆடியோ திருப்பி கேளுங்க. கர்மம், கர்மயோகம், கர்ம தியாகம் 3 வார்த்தை பேசுகிறேன். தியாகத்துக்கு போகாமல் சந்நியாசம் போகாமல், ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பலன் சொல்லிடுது. நீ கர்ம பிரம்மச்ச 50 வயசு வரைக்கும் இல்லறத்தில் இருக்கிற கர்மம் அங்கே போனேன் இங்கே போனேன் நீ என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீ போயிட்டு தான் இருப்ப. ஏன்னா ஏற்கனவே கமிட்டான 25 வயசில் நீ இல்லறத்தில் ஆரம்பித்து 20 வயசில் ஆரம்பித்தாலும் சரி, 25 வயசில் ஆரம்பித்தாலும் சரி, 30 வயசில் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆண்டுகள் உன்னை போட்டு வறுத்து எடுத்துரும். மேக்சிமம் 30 ஆண்டுகள் கர்மம் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே கர்மத்தை யோகமாக மாற்றிக்கணும், யோகத்தை தியாகமாக மாற்றிக்கணும். தியாகத்தில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. பிரம்ம நிஷ்டையாக இருக்கும்போது ஒன்றுமே நீ செய்ய மாட்ட, பரமார்த்திக நிலையாயிரும். நிதித்தியாசனத்தில் இருக்கிறதில்ல அந்த விவகாரிக்க சந்நியாசம் தான் அது ஒரு விதத்தில். இது புரியுதா? ஒய்ஃபை விட்டுட்டு போயிடக்கூடாது, குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, குடும்பத்திலே இருந்து அடுத்த ஜென்ரேஷனை வழி நடத்தணும். ஏன்னா ஒய்ஃப் வேறு நீ வேறு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. பிள்ளைங்க வேறு, அவங்களுக்கு தனி ஜாதகம் அமைப்பு எல்லாம் தனித்தனி. ஆனால் ஒய்ஃபுக்கு அப்படி கிடையாது. ஒய்ஃப் பண்ணையும் உன்னுடைய ஜாதகம் தான் அதுக்கு, அதோடைய ஜாதகம் தான் உனக்கு. இது புரியுதா? அதனால் கர்மம், கர்மயோகம், கர்ம தியாகங்கிறத நீ உறுதிப்படுத்திக்கோ. இது புரியுதா? பிரம்மனிஷ்டை தான் கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம். எல்லோரும் பிரம்மனிஷ்டையை நோக்கி தான் போகிறோம். பிரம்மனிஷ்டையில் செயல் இருக்காது, ஆனால் விற்கும். அது சொல்கிறது இப்படி சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வசித்தி. அவங்க கிட்டக்க இப்போ நான் இங்கே இருக்கேன், தொடர்ந்து பிரம்மனிஷ்டைக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் இந்த பிரம்மஞானத்தை இந்த சிஷ்யர்களுக்கு கொடுக்கணும், இந்த பிரம்மஞானம் தமிழ்நாடு ஃபுல்லாக போகணுங்கிற எண்ணம் என்கிட்ட இருக்கும்ல, அது அவங்கள தொட்டுரும். சங்கல்பத்தை எதை சங்கல்பத்தில் குரு நிற்கிறாங்களோ அதுதான் கூட வந்திருக்கவங்க உற்றார் உறவினர் யார் வந்தாலும் ஒரே கருத்து தான் என்ன பண்ணோம். இப்போ ஒரு கர்மாவை நான் பண்ண வேண்டியதில்லை. இது சொல்கிறது புரியுதா? இதுதான் நீங்களும் அடைய போகிறீங்க. யார் எதை கேட்குறாங்களோ, நான் பிரம்மயஜத்தை கேட்குறேன், சிஷ்யர்கள் முருகனுடைய சிஷ்யர்கள் எல்லாம் பிரம்மயஜத்தில் ஈடுபட்டால் தமிழ்நாடு ஞானபூமியாகுங்கிறதுல மறுக்க முடியாது, எழுதித்தரேன். இது நடக்காத விஷயத்த பேசலை, கற்பனையான விஷயத்தில் பேசலை, நடக்கிறதுக்கான எல்லா லாஜிக்கும் இருக்குது. என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தன் தீவிர கத்தியில் தவம் பண்ணணும். அந்த தவத்தை அடியன் செய்ய தயாராக இருக்கிறேன்னு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் என்ன பண்ணுறேன். இது பிரம்மயஜத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் முக்திக்கு முயற்சி பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் பத்தனாக இருக்கிறனால முக்தி உங்களுக்கு தேவை. அடியன் முக்தனாக இருக்கிறதுனால நான் இந்த பிரம்மயஜ பரோபகாரத்தை செய்யணும்னு விரும்புகிறேன். புரியுதா? இதுதான் அடிப்படை ஆதாரம். இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் சிரவணம் பண்ணுனா பிரம்ம இல்லறத்தில் இருக்கும்போது சிரவணம், இல்லறத்தில் இருக்கும்போதே மனனம், இல்லறத்தில் இருக்கும்போதே நிதித்தியாசனம் பண்ண முடியுங்கிறத இறுதிப்படுத்துகிறேன். அதுதான் சுற்றி வளைச்சி வரேன். இல்லறத்தில் இருந்து தான் செய்ய போகிறோம். இப்போ இது ஆரம்பம், முதல் ரவுண்டு ஆரம்பம். இது புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தெரியணும். சும்மா ஆடு மாடு மாதிரியே தலையாட்டிக்கிட்டு இப்படியே டெய்லி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். கொஞ்சம் விழிச்சுக்குங்க, கொஞ்சம் தவம் பண்ணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சு இருக்கக்கூடாது.
தெரிஞ்சிருக்கிறது ஒரு விதமான சாபம் அது. ஆமாம், வேறு என்ன சொல்லுது? தெரியாமல் செய்கிறேன்னா ரைட்டு, தெரிஞ்சே பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சே அலட்சியப்படுத்துகிற. ஏன் உனக்கு ஒரு 3 மணி நேரம் உட்கார முடியாது ஏகாந்தமா? நேரம் எவ்வளோதோ நேரம் இருக்குது. 3 to 5 மணி நேரம் சமாதிக்கு போகுதுன்னு சொல்லுது வேதம். சமாதிக்கே 5 மணி நேரம் போகுதுங்குது. சமாதி நீ போக வேண்டாம், ஏகாந்தம் போ. சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. 2 ஆடியோ கேட்டால் முடிஞ்சு போச்சு, 3 ஆடியோ கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 3 ஆடியோ கண்டினியூவாக கேட்கும். எந்த டைம் நீ என்ன டிசைட் பண்ணிக்க. நேரம் இல்லைங்க, உன்னை ஏமாற்றிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நேரம் இல்லைங்கிற. நீ அதை கேட்க 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 தான் என்ன ஆகும்? ஷார்ப்பாக நுட்பமான அறிவு வரும். இதெல்லாம் புரியுதா? அந்த அறிவை நோக்கி, அந்த செயல் அறிவை நோக்கி தான் ஒவ்வொரு உபநிஷத்தும் நம்மளை வழி நடத்துது. அதில் ஒன்று இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய 112வது உபநிஷத்தாக நாம் இப்போ தமிழ் செய்கிறோம். புதுசாக கேட்குறவங்களுக்கு அடியனுடைய பேச்சு புரியுதோ புரியலையோ அவங்க ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா அமிர்தமும் வைரமும் வைடூரியமும் பரம்பொருளும் முருகப்பெருமானும் அங்கே மறைஞ்சிருக்கிறாங்க, அந்த அமிர்தத்தை அள்ளி பருகுங்கன்னு சொல்லி இந்த ஞான யஞத்தை, பிரம்ம யஞத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணும் அத்தியாவசிய நிலையில் இருக்கே. தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுனா அது வந்து இந்தியாவுக்கே ஒரு ஆதார பொருளாக இருக்கும், ஞானத்துக்கு ஆதார பொருளாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவன் நுட்பமான அறிவு படைத்தவன். இந்த இனமானது அறிவும் ஆற்றலும் மிக்க தமிழர்கள் பிரம்மஞானம் சேர்ந்துச்சுன்னா எளிமையாக வெல்வார்களுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, அனுமானம், கணிப்பு. ஏன்னா என்ன குறையுதுன்னு பார்த்தா அவன்கிட்ட இதுதான் குறையா இருக்குது. அறிவையும் ஆற்றலையும் பார்த்து வியந்திருக்கிறேன், தொடர்ந்து வியந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்றில் நின்று ஃபோக்கஸ் பண்ணான்னா அவன் லெஜெண்டரி வாழ்க்கை, எல்லாருமே லெஜெண்டாக வாழ்வான், எல்லாருமே ஒரு மாடலாக இருப்பான். இப்போ எப்படி நோபல் பரிசில் 50, 60, 100 நோபல் பரிசில் கிட்டத்தட்ட 60 நோபல் பரிசு இஸ்ரேல் தான் வாங்கியிருக்கு. அறிவு நுட்பம், அறிவாளிகள்லாம் ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி இங்கே சித்தபூமின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை. என்னுடைய நோக்கமும் குறிக்கோளும் வேறு. ஒரு வேத கிராமமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சமுதாயத்துக்கு. எப்படி கோவில்கள் வேலை செய்தோ அது மாதிரி ஞானப்பீடங்கள்லாம் வேலை செஞ்சால் தான் இந்த சமுதாயம். எல்லாருக்கிட்டையும் பக்தி இருக்கே, தப்பு செய்கிறாமல் இருக்கிறானா தப்பு செய்கிறான். பக்தி இருக்கே, கவலைப்படாமல் இருக்கிறானா கவலைப்படுறான். பக்தி இருக்கே, பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்கிறானா கவலைப்படுறான், குழப்பப்படுறான். அப்போ அவனுக்கு நிரந்தர தீர்வு என்னென்னா ஞானம்தான் நிரந்தரமான தீர்வு. அதுக்கு நீ இதுக்கு செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் யோகம், வேறு ஒன்றும் கிடையாது. பக்தியும் யோகமும் ஞானமும் தான் வாழ்க்கை. பக்தியும் யோகமும் ஞானமும் 33% இருக்குது. வெறும் 33% வச்சுக்கிட்டு 100% ஆனந்தத்தை நீ எப்படி அடைவ? அதனால் யோகத்துக்கு போ, ஞானத்துக்கு போ. ஞானத்துக்கு போனால் யோகம் தானாக கைகூடும். ஞானத்தை நோக்கி போனீங்கன்னா, ஆனந்தத்தை நோக்கி போனீங்கன்னா நீ செய்யக்கூடிய முயற்சியே ஆனந்தமாக மாறிடும். அதுக்கான முயற்சி தான் இந்த உபநிஷத்தை 112வது உபநிஷத்தை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். முருகப்பெருமான் நம்மை வைத்து ஆரம்பிக்கிறார். இந்த உபநிஷத்தினுடைய பேர் நீலருத்ர. நீலகண்டன் சொல்கிறோம் இல்லையா, நீலகண்டன்கிறது ருத்ரன் தான். அது இந்த நீலருத்ர உபநிஷத்துன்னு பேர். அதர்வண வேதம் 3 பாகமாக இருக்குது, 24 மந்திரம் தான். இன்றைக்கும் நாளைக்குள்ளே அதை பூர்த்தி ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு உபநிஷத்து அப்படியே பார்த்துக்கிட்டே பேலன்ஸு 8 உபநிஷத்து இருக்கா, அது 8 நாளில் முடிஞ்சிடும். அப்படி இருந்தால் கூட பிப்ரவரியில் எல்லா உபநிஷத்தையும் முடிச்சுட்டு மார்ச்சில் தத்துவமசி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மனனத்துக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதர்வண வேதம் 24 மந்திரம், 3 பாகம். ருத்ரனுடைய 3 வடிவத்தை இது சொல்லுது. நம்ம ருத்ரன் ஒரு ருத்ரன் தானே பார்த்துருக்கோம். ருத்ரன் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ரனும் இருக்கார். ருத்ரன் தான் கோபாலகிருஷ்ணன்னு சொல்லுது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ருத்ரன் கோபாலகிருஷ்ண ரூபம் ருத்ரன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நீலகண்டம் எப்படி ஒரு இந்த சமுதாயம் விளங்குறதுக்காக
தீயவையெல்லாம் தான் ஏற்றுக்கிறார். யோகத்தினால யோகிகளாக இருக்கிறவங்க தீயதெல்லாம் ஞானாகினியில் எரிச்சிருவாங்க, யோகாகினியில் எரிச்சிருவாங்க. ஞானிகள் ஞானாகினியில் எரிச்சிருவாங்க, யோகிகள் யோகாகினியில் எரிச்சிருவாங்க, சித்தர்கள் சித்தாகினியில் எரிச்சிருவாங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? எல்லாமே அக்னி வடிவமாக தான் இருக்காங்க. ஆச்சரியம். ஞானிகளுக்கு ஞானாகினி, சித்தர்களுக்கு சித்தாகினி, யோகிகளுக்கு யோகாகினி. பிரம்மனிஷ்டா ஆகுனா சிவாகினி. பிரம்மனிஷ்டா ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், முமுட்சு சாது ஆகிட்டான்னு வச்சுங்க, அவன் சங்கல்ப மாத்திரன்னு அங்கே பிரம்மாக்னி. பிரம்மமே எப்படி தான் இருக்கு, அக்னியாக தான் இருக்குது. ஈர நெருப்புன்னு அதிலே வந்திருக்கு, உபநிஷத்தில் இருக்குது. தமிழில் வள்ளலார் ஈர நெருப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, தமிழ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ருத்ர ரூபம், சம்ஹார ரூபம், கோபால ரூபம், கிருஷ்ண ரூபம், இதெல்லாம் உள்ளே என்ன இருக்குன்னு இன்னும் படிக்கலை. இந்த முதல் 10 மந்திரத்தை எடுத்தேன் இன்றைக்கி கையில். அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. பரவாயில்ல, மெதுவாக போகலான்னு எல்லாத்தையும் எடுத்து அதை பண்ணணும். சரி, ருத்ரனின் பயங்கர வடிவத்தை அமைதிப்படுத்தும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளது. ருத்ரனை பார்க்குறாங்க, தரிசிக்கிறாங்க, அவர் கீழே இறங்கி வரதை பார்க்குறாங்க. எங்கேருந்து? பிரம்மலோகத்திலேருந்து அவதார புருஷனாக கீழே இறங்குறத பார்க்குறாங்க. அவருடைய அந்த ரூபம் கோரமாக இருக்குது, அதனால் அகோரமாக மாற்றிக்கிங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அகோரமாக மாற்றிக்கிறார். புரியுதா? கோரம்னா பயங்கரம், அகோரம்னா சாந்தம், கோரமற்றது. சரி, 2வது பகுதி ருத்ரனின் கோபாலகிருஷ்ண வடிவம். ருத்ரன் தான் கோபாலகிருஷ்ணன். புதுசாக இருக்குல்ல? இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். இதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் சொல்கிறதுக்கே இப்போ என்னவா இருக்கு, தயக்கமாக இருக்குது. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். கண்ட முட்டை கேட்ட முட்டை, யாரும் ஒரிஜினல் படிக்கலை. அவன் சொன்னான் சொல்கிறார்கள். வதந்தின்னு என்ன அர்த்தம்? சொல்கிறார்கள்னு அர்த்தம். ஐதீகம்னா இப்படி சொல்கிறார்கள்னு அர்த்தம். 2 வார்த்தை பாருங்கள், நம்ம தமிழில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அது ஒரு வதந்தி பண்ணுவான், அப்படின்னா பொய்ன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம் பண்ணுறோம் நம்ம. சொல்லுகிறார்கள், இப்படி என்று சொல்கிறார்கள். இவன் நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் நல்லவன் கேட்டானா எனக்கு தெரியாதுப்பா. சொல்கிறது புரியுதா? சொல்லுகிறார்கள்ங்கிறதான் வதந்தி. ஐதீகம்னா இப்படி சொல்கிறார்கள், இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்க. ஐதீகம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படி சொல்கிறார்கள். சரி, அப்போ என்ன அர்த்தம்னா, இது இப்படி ஐதீகமும் இல்லை, வதந்தியும் இல்லை, மெய்ப்பொருள் வேதம் சொல்லுது. இப்போ நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை. இன்னும் ஆராய்ச்சி பூரணமாக படித்தா தான் என்ன தெளிவு புரியும். எப்படி இது சொல்லுதுன்னு எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. உமா ஏவ மகாவிஷ்ணு சொன்னிச்சா இல்லையா? கௌசிதகி உபநிஷத் மந்திரமே இருக்குது. உமாதான் மகாவிஷ்ணு, சங்கர நாராயணன் அர்த்தநாரீஸ்வரர் சொன்னிச்சா இல்லையா? நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்களாம் எங்கள் கொள்கையை வேறுனா இருந்துட்டு போங்க. யார் வேண்டான்னா, யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. இருக்கிற மெய்ப்பொருள் வேதத்தை மறுக்க முடியுமா? சொல்லு. வேதத்தை மறுக்கிறேன்னா சொல்லு, மறுத்துக்கோ. வேறு ஒரு ட்ராக் இருக்குது, அதில் போய்ட்டு. வைதிகம் என்னது? நாமெல்லாம் இடமிருந்து வலம் போகிறவர்கள், வலம் வருகிறவர்கள். கிரி வலமாக வரமா, கிரி இடமா போகிறோமா? கிளாக்கு லெஃப்ட் டு ரைட்டு சுற்றுதா, ரைட்டு டு லெஃப்ட்டு சுற்றுதா? லெஃப்ட் டு ரைட்டு சுற்று. பூமி எப்படி சுற்றுது? லெஃப்ட் டு ரைட்டு தானே சுற்றுது. நான் எதிர் திசையில் தான் நான் சிந்திப்பேன்னா சிந்திச்சுக்கிட்டே தப்பு இல்லை. உலகமே லெஃப்ட் டு ரைட்டு தானே சுற்றுது. அப்புறம் என்ன, எது ஈஸி? லெஃப்ட் டு ரைட்டு ஈஸியா, ரைட்டு டு லெஃப்ட் ஈஸியா? சொல்லுங்கள், உங்களுக்கே சொல்லுங்கள். லெஃப்ட் டு ரைட்டு தான் ஈஸி. 2ஆம் பகுதி ருத்ரனின் கோபாலகிருஷ்ண வடிவம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் ருத்ரனை இந்திரனாகவும் கூறுகிறது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்திரன்னா சிவனை இந்திரனாக குறிக்கும். சிவன் வேறு ருத்ரன் வேறு அல்ல.
சிவனுடைய அம்சம்தான் எல்லாம். இதெல்லாம் அவதார புருஷர்கள், எல்லாம் ஒன்று தான். உடம்பு எடுத்தால் எல்லோரும் ஒன்று தான். பிரம்மாங்கிறது மாயையோட சேர்ந்து உடம்பு எடுத்துடுச்சுன்னா, வடிவம் பெற்றுடுச்சுன்னா எல்லாம் சித்து தான். சத்து எல்லாத்துக்கும் ஆதாரம். சில இடங்களில் ருத்ரனை இந்திரனாகவும் கூறுகிறது. ருத்ரனின் ஆயுதங்களை விவரித்துள்ளது. ருத்ரன் வச்சுருக்க ஆயுதங்களை எல்லாம் பயங்கரமான பாசுபதாசரம் தான் வச்சுருந்தார். வேறு என்ன வச்சுருக்கான்னு பார்க்கணும் என்ன சொல்லுதுன்னு. 3வது பகுதி நீலகண்டம். ருத்ரனே கேதாரீஸ்வரர். கேதார்நாத்தா இருக்கிறவரே ருத்ரன் தான். விருப்பாட்சம் 3 கண்ணுடையவதும் ருத்ரன் தான். விருப்பாட்ச குகைன்னு திருவண்ணாமலையில் மேலே இருக்கு. இந்த வாட்டி நாம் 8ஆம் தேதி போகிற கிரிவலம் பகல் கிரிவலம், சிவராத்திரி கிரிவலம் இரவு கிரிவலம், ஃபுல் நைட்டு சுற்ற போகிறோம். 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வேறு அங்கே இங்கே போகிறதெல்லாம் வேதாந்திகள் இனிமேல் அவசியம் இல்லை. ஒரு இடத்த ஒழுங்காக சுற்றினா போதும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபரம்பூர்லேயே சுற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இது போட்டேன். சிவராத்திரி ட்ரிப்பு போட்டுட்டேன். சொல்லலான்னு சொல்லாதீங்க. இப்போ தான் போட்டு வந்தீங்க. ஜீவராசிகளை வாழ வைப்பதற்காகத்தான் தான் விஷம் அருந்திய விவரம் கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு கருத்து. யார்? நீலகண்டன் எப்படி ஆனார், எப்படி நீலா சக்கச்சவேன்னு இருந்தார், பொன்னிறமாக பொன்னார் மேனியனேன்னு தமிழர்கள் பாடியிருக்காங்க. கிரண்ய கர்ப்பன்னு பாடியிருக்காங்க பரம்பூரில். இப்போ பார்த்தா கிருஷ்ணா ஆகிட்டார். கிருஷ்ணன் என்னன்னா கருப்பு, நீலகண்டனது நீல நேரம் விஷம் ஏறிடுச்சு தலைக்கு. அம்பாள் மட்டும் வரல, கொஞ்சம் லேட்டாக இருந்தாருன்னா தலைவர் என்னாச்சு, அது அம்பாள் தான் அதை நிறுத்துகிறாங்க, விஷத்தை ஏற விடாமல். ஜீவராசிகளை வாழ வைப்பதற்காகத்தான் விஷம் அருந்திய விபரமும் கூறப்பட்டுள்ளது. சிவனை பற்றி பேசினா உடனே ஐயாரப்பன் வேற இருப்பார், வில்லேந்திய வேலவன். இல்லையா, ஒரே மயில் கூட்டமாக இருக்கு. எல்லாம் ஆச்சரியப்பட போகிறா. என்ன வந்ததும் விளக்கேற்றினாங்க, அந்த இடமே ஒரு வேறு மாதிரி வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்காது. இப்போ ஒரு மயில் போய் எல்லா மயிலையும் கூப்பிட்டு வந்துச்சு. வாடா அங்கே வேலை சொல்லித்தராங்க அப்படின்னு எல்லா மயிலும் என்ன பண்ணிச்சு, எல்லாம் வந்துடுச்சு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? என்ன நம்ம குருவை நீங்கள்லாம் சாதமாக நினச்சிக்காதீங்க. நாங்களாம் பெரிய லாடு லபகிதாஸு போய் பூஜை பண்ணோம். ஒரு 16 மந்தம் தான், அது அவ்வளோ வீரியம். சுவாமி அங்கே கால் வச்சுருக்காங்க. அடியார்களை தேடி போவாங்க சுவாமின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்க. அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், சிவபரம்பொருள் இந்த சமுதாயம் இந்த உலகம் லோகம் சேமத்துக்காக விஷத்தை வருகிறாங்க. அந்த விவரம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன உபநிஷத்து, அதில் இவ்வளவு விஷயம். சாந்தி பாடம் ஓம் பத்ரம் கர்ணேபிகி சுனயாம தேவாக, அந்த மந்திரம் அதெல்லாம் விவரம் உங்களுக்கு பேசியிருக்கேன், பல உபநிஷத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த அகண்ட பார்வையில் 112வது உபநிஷத்து நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு மனனத்தில் தத்துவமசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறுதிப்படுத்தி ஒரு 100 வார்த்தை கொடுப்பேன். அது சிரவணம். அந்த 100 வார்த்தையை சிரவணம் பண்ணி அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிட்டான்னா இந்த 11,000 மந்திரம் அதுக்குள்ளே அடக்கமாகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப நுட்பமான கருத்து சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த உபநிஷத்தை. இந்த 2000 வீடியோஸில் இருக்கக்கூடிய 2000 ஆடியோஸில் இருக்கக்கூடிய 11,000 மந்திரங்களை அதனுடைய சாரமாக அந்த 100 வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தத்துவமசியில். அது இறுதியானதாக இருக்கும். சின்ன சின்ன எடிட்டிங் இருக்கலாம், எடிட்டட் தான். என்னது ஆமாம், எடிட்டபிள் தான் அது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எது அப்டேட் பண்ணுறோமோ நாம் தான் புதிய பாதையை உருவாக்குறோம். இது யாரோ சொன்னாங்க, நீங்கள் அந்த வார்த்தைகள் மூலியமாக பரம்பொருளை நோக்கி பயணிக்கிறது அற்புதம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்குள்ளே ஓங்காரத்தை அடியை நான் அனுபவிக்கிறேன். அதனால் அந்த வார்த்தைகள் என்ன, அதனுள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை என்கிட்ட சொல்லுது, அதே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதா நீங்கள் அனுபூதி செய்கிறீங்க. அதான் உண்மை. ஓங்காரம் தான் அதுக்குள்ளே இருக்குது, சொந்த கருத்து இல்லையே. மந்திரத்தில் இருக்கிறதானே சொல்கிறேன். அதனால் அந்த 100 வார்த்தைகள் 11,000 மந்திரத்துக்கு சமமாக இருக்குங்கிறது அடியனுடைய இறுதி கருத்து.
அந்த அது யாருக்குன்னா புதுசாக வரக்கூடிய பிகைனருக்கு அந்த 100 வார்த்தையை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவன் 11,000 மந்திரத்தை கேட்டதனுடைய சாரம் தான் அது. அதுக்காக கேட்க வேண்டான்னு சொல்லலை. 2,000 அதனால் 100 மட்டும் அந்த அந்த 1வது கேள்வியிலேருந்து 14வது கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு 10 ரூபா, அப்புறமா 100 ரூபா, 3வது கேள்விக்கு 1000 ரூபா, அப்படியே போய் 16வது கேள்வியில் 1 கோடி ரூபா அப்படின்னுமா. அப்போ அந்த 11வது கேள்வியை 16வது கேள்வி இப்பயே கேட்டேன் அப்படின்னா அப்படி எல்லாம் அர்த்தம். இப்போ 100 வார்த்தைங்கிறது அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 100 வார்த்தையை அறிய 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 அது 11,000 மந்திரத்தினுடைய சாரத்தை உங்களுக்குள்ளே இறக்கும். ரொம்ப ரொம்ப அதிசூட்சமமான விஷயம் இது சொல்கிறேன். நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் போல். அதனால் இந்த 100 வார்த்தை மிக 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 முக்கியமான வார்த்தைகள். அது சிரவணத்தில் மனனத்தில் உறுதிப்படுத்துவேன், தத்துவமசியில் உறுதிப்படுத்துவேன். அது 100 தாண்டினா கூட அதை எடிட் பண்ணி 100க்குள்ளே கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு பெரும் முயற்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணும் அதை ஒன்று. அப்புறம் மனனத்துக்கு நீங்கள் தத்துவமசிக்குள்ள மனனத்துக்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் 10 வார்த்தைகள் தான். 1 10ஆச்சா? அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுக்க போகிறேன். அந்த வார்த்தை தத்துவமசி உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. அது ஒரு வார்த்தை தான் இறுதியானது. இந்த உலகத்தினுடைய தலைச்சிறந்த சொல்ல அடியேன் பார்க்குறேன். அது புரிஞ்சிச்சுன்னா, இந்த தத்துவமசி அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா சமுதாயத்தில் ஒரு கல்மஷம் இருக்காது, ஒரு தவறு நடக்காது, ஒரு பஞ்சமா பாதகம் நடக்காது, ஒரு குற்றமும் நடக்காது. எல்லாரும் அன்பு அமைதி ஆனந்த நிலையில் வாழ்க்கை நடத்துவாங்க. அதுக்கான முயற்சியை தொடரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தத்துவமசியை நன்றாக புரிய வைக்கணும், பிரச்சாரம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் புரியும். அது பிரச்சாரம் ஆக 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 என்ன ஆகும்னா எல்லாரும் அடங்குவாங்க, எல்லாரும் தங்குள்ளே அடங்குவாங்க, தன்னில் தானாக நிற்பாங்க, தன்னுடைய சொரூபத்தில் நிற்பாங்க. இப்போ காமமும் கோபமும் வேகமும் பதட்டமும் குழப்பமும் துயரமும் துக்கமும் பயமும் சந்தேகமும் அப்படி தானே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அது மாறிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் கவனம் செலுத்த போகிறா, எப்போ கவனம் செலுத்த போகிறான்னு இருந்த சூழல். இப்போ நாம் கவனம் செலுத்துவோம், இப்போவே கவனம் செலுத்துவோம் அப்படின்னு எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை ஏன் 25 2050 வரைக்கும் அந்த வருஷம் அது வரைக்கும் நமக்கு ஆயுள் இருக்கிறதா அடியே நம்புகிறேன். ஆயுள் இருக்கும் வரை, அதுக்கு மேலே இருந்தாலும் இந்த பயிற்சி தொடரும், பயிற்சியும் முயற்சியும் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த சிரவணத்தில் நீங்கள் 100 வார்த்தை ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. அதை விசாரம் பண்ணும்போது வலியுறுத்துவேன், அதை எடுத்து சொல்லுவேன். எடிட்டபிள் தான் இருந்தாலும் இறுதியாகும். எத்தனை பர்சன்டேஜ் இறுதியாகும்னா 90% இறுதியாகும், உறுதியாகும். ஆச்சா? அடுத்தது 10 மனனத்துக்காக. அது எதுக்கு? அந்த 10ல் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கை நடத்துவீங்க. 100 உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் கொடுக்கும். அந்த 10ல் வாழ்க்கை நடத்துவீங்க, 1 நோக்கி பயணிப்பீங்க. அந்த 1 தத்துவமசிங்கிறத சொல்லி இந்த உபநிஷத்து மந்திரங்குள்ள போகலாம். अपश्यं त्वा आरोहन्तं दिवितः पृथिवीमिव अपश्यं रुद्रमस्य अश्यन्तं नीलग्रीवं शिखिण्डिनं दिव उग्र अवारुक्षत प्रत्यस्तात् भूम्यां मदि जनसः पश्यतेमं नीलग्रीवं विलोहितम् अपश्यं त्वा उन्नै பார்த்தோம். எப்படி பார்த்தோன்னா அவரோகந்தம், நீ அந்த பிரம்மலோகத்திலிருந்து கீழே இறங்குவதை நாங்கள் பார்த்தோம். திவிதக, அந்த சுகமான சொர்க்கலோகம் போன்ற அந்த லோகத்திலிருந்து பிருத்திவிமிவ, பூமிக்கு இறங்குவது போல இறங்கி கொண்டிருப்பதை
நாங்கள் பார்த்தோம். அபஷ்யம் ருத்ரம் அஷ்யந்த, இந்த சம்ஹாரமூர்த்தியான இந்த ருத்ரம் நீலகிரீவம், நீல நிற கழுத்தை உடையவர், சிகண்டினம் மயிலிறகு வைத்திருப்பவர். நம்ம இது நாள் வரைக்கும் கிருஷ்ணன் தானே மயிலிறகு வச்சுருந்தாருன்னு பார்த்துருக்கோம். நீல கலர் மயிலிறகு வச்சுருப்பார் தலையில் மகுடத்தில். அது வந்து ருத்ரனுடைய லட்சணம் உபநிஷத்து சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. நீலகிரீவம் சிகண்டினம், இந்த மயிலிறகு நீல நிற கழுத்துடன் மயிலிறகு வைத்த மகுடத்துடன் நீ ஸ்வர்க்கத்திலிருந்து இறங்குவதை பார்த்தோம். உக்ரம், ரொம்ப கோபமாகவும் பயங்கரமாகவும் தீவிரமாகவும், அவருக்ஷத கீழே பிரத்யஸ்தாது பூமியாமதி, இந்த பூமியத்தில் பாதத்தை பதித்தாய். கீழே பூமியில் பாதத்தை பதிப்பதை பார்த்தோம். உன்னுடைய ரூபம் பயங்கரமாக இருந்தது. ஜானசக, ஏ மக்களே, பஷ்ய ஏத்தம் நீலகிரீவம், இந்த நீலகிரீவனை பாருங்கள், நீல கழுத்துடைய நீலகண்டனை, விலோகிதம் பாருங்கள். ஏஷ யத் ய வீராக ருத்ரோ ஜலாச பேசஜிஹி, இவர் யத் ஏஷ வீராக ருத்ரோ, ஒரு பெரிய வீரன், பெரிய வீரன் ருத்ரன், அழிக்கக்கூடியவன். என்ன பண்ணான்? ஜலத்தில் இந்த கெட்டுப்போன சமுதாயம் இந்த கெட்டுப்போன சமுதாயம் ஒரு ஜலம் மாதிரி இருக்குது, ஜலாசயம் மாதிரி இருக்குது, ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் தண்ணீர் கெட்டு போயிருக்கு. அதில் இப்போ அமிர்தத்தை ஒரு மூலிகையை கலக்கிறார். பேசஜி குரு இதில் பாடுறீங்கள்ல, அதில் பேசஜின்னு வரும். வைத்தியம், மருந்து இதெல்லாம் வரும். மருந்தை கலக்கிறார். அமிர்தம் என்ற மருந்தை கெட்டுப்போன அந்த குளத்தில் நீரில் கலக்கிறார் சமுதாயத்துக்காக. சமுதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வித்தே அக்ஷேம மணினா அசது வாத்திகரோ, மக்கள் வந்து பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், க்ஷேமம் இல்லாமல், குறைபாட்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மருந்தானது யாருக்கு எது இல்லையோ அவர்களுக்கு அதை அடையாதவர்கள் அடைவார்கள், பெறாதவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு அப்பேத்தூதே கொடுத்து செயல்படுகிறார். அப்பேத்து இப்படி கொடுத்து, அவர்களுக்கு இப்படி கொடுத்து, இல்லாதவர்களுக்கு, பணம் இல்லாதவர்களுக்கு, பொருள் இல்லாதவர்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுத்து கெட்டுப்போன அந்த நீர் சமுதாயம் சரி செய்வதற்காக அமிர்தம்ங்கிற மருந்தை நீலகண்டன் கொடுத்தார். நமஸ்தே பவபாமாய, நமஸ்தே பவமன்யவே, நமஸ்தே வணங்குகிறோம், மீண்டும் வணங்குகிறோம். உன்னுடைய இயல்பும் நிறமும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கே, உன்னுடைய நிறமும் தோற்றமும் கொஞ்சம் பயமாக இருக்கே, இருந்தாலும் நமஸ்தே அஸ்து, உங்களை வணங்குகிறோம். பாகுப்யாம் மதோ த இஷவே நமக, உனது பலமுடைய கைகளுக்கும், யாமுத்தோ அம்பு, கையில் வச்சிருக்கிற அம்புக்கும், பலமான கையில் அம்பு வச்சிருக்கார், அந்த அம்புகளுக்கும் ஈஷவே வணக்கம். இந்த கைகளுக்கும் ஈஷவே, அந்த அம்புகளுக்கும் வணக்கம் அப்படின்னு. இப்போ இந்த வனப்பிரசவம்னு சொன்னல, இல்லறத்துலேருந்தே மொட்டை மாடியில் ஏகாந்தமாக வாழ்க்கை நடத்துறது ஒரு 25 வருஷம். அந்த வனப்பிரசவம் வந்து ஒரு குடிச்சக சன்னியாசி எப்படி இருப்பானோ அப்படி தான் அதுக்கு சமமானதுன்னு சொல்லுது. அவன் தியாகம் பண்ணியிருக்கான், நீங்கள் கர்ம பலனை தியாகம் பண்ணி, ரெண்டும் தியாகம்தான். சொல்கிறது சங்கரர், நல்லா புரிஞ்சுங்க.
அதனால் கர்மயோகம் ஒன்றியே சம்சாரிக்கு போதும், ஞான யோகம் ஒன்றியே ஒன்று மட்டுமே போதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி வணங்குகிறோம் சொல்லி யாமிஷு இந்த அம்போட கிரீஷந்த மலையில் வசிக்கக்கூடியவரே, ஹஸ்தே கையில் அம்பு வச்சுருக்க, வார்த்தைகள் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கு. தமிழ் பண்ணிவிட்டு அப்புறம் கோர்வையாக சொல்வேன். அதுக்கு தான் மந்திரத்தோடு சொல்கிறது. மந்திரம் எப்படி இருக்கோ அப்படி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கோர்வைப்படுத்துவேன். புரியலான்னா நீங்கள் கேட்கலாம். யாமிஷு கிரீஷந்த ஹஸ்தே மாற்றி போட்டிருக்க பார்த்தீங்களா, அம்பு மலையில் வசிப்பவன் கையில், விபஷ்யர்ஷ பயங்கரமாக இருக்கிறது. அதாவது நீ மலைவாசி, காட்டில் வசிப்பவர், உன் கையில் பயங்கரமான அம்பு இருக்கிறது. அம்புனா என்னது? ஆரோ, வேட்டையாடுறவர், ஹண்டர். ருத்ரன் வந்து ஒரு ஹண்டராக பார்க்குது பரம்பொருளை. பயங்கரமாக இருக்கிறது உன்னுடைய கையில். யாமிஷோ இருக்குது, அம்பு இருக்குது. மலையில் வசித்து வாழ்கிறவன், மலையிலேயே வாழ்கிறவன். சிவம், சிவமே, கிரீத்திர தாம் குரு, நீ தான் இந்த மலைக்கு பாதுகாப்பு. எப்படி ஐயனார் ஐயப்பன் வந்து பாதுகாக்கும், உலகை பாதுகாக்கும் தெய்வமாக இருக்கிறதோ அதுபோல் நீ வந்து சிவோ கிரீத்திர தாம் குரு, இந்த மலையை பாதுகாப்பவனே நன்மை செய்வாய். மா ஹிம்சி, எங்களை ஹிம்சை பண்ணிடாத, எங்களை அடிச்சிடாத, கொன்னிடாத. புருஷம், எங்கள் சார்ந்திருக்கிற உறவுக்காரங்க, டியர் அண்ட் நியர்னு சொல்லுவாங்க. நியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நியர்னால் பக்கத்தில் இருக்கிறோன்னா உறவுக்காரங்க, டியர்னால் ரொம்ப பிரியமானவங்க. அவங்க யாருக்கும் எங்கள் புருஷமோ இந்த ஜகத்தோ எங்களுடைய உலகத்தையோ எங்களுடைய மக்களையோ எங்களுடைய உற்றார் உறவினரையோ மாஹிம்சி, எங்களை விட்டுடு, தான் அவனை போய் பிடிச்சிக்கோ, அவன் தான் லேட்டாக வரான் அப்படின்னு பதத்தில் சொல்லுது. சொல்ல சிவேனு இந்த சிவத்துக்காக வச்சசா நல்ல பாடல்களாக, பாசுரங்களாக, சப்தங்களாக, கிரி அச்சா துவா உன்னை கிரியில் வாழ்பவனே, மலை வாழ்பவனே, கிரீஷின்னு சொல்லுது. கிரிக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவனே, ருத்ரனே, உன்னை நல்ல வார்த்தைகளால் வதாம்சி துதிக்கிறோம், பேசுகிறோம், வணங்குகிறோம், பாராட்டுகிறோம், படிக்கிறோம், புகழ்கிறோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். துதி தான் முக்கியம். துதினானது துதி ஸ்துதி. அவனை ருத்ரனை வணங்குகிறோம். யதான சர்வம் இச் ஜகத் யக்ஷம் சுமனா அசத், நான் சர்வமே, எங்களுக்கு சர்வத்தையும் கொடுப்பாயாக. இந்த ஜகத் முழுவதும், எத்தனை ஜகத் இருக்கோ அத்தனை உலகமும் சுமனா அசத்தை எங்களுக்கு சாதகமாகட்டும். எங்கள் மனம் வந்து துயரமடையாமல் இருக்கட்டும், சாதகமாக இருக்கட்டும். இந்த உலகம் எங்களுக்கு ஆதரவு தரட்டும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை. அப்போ சிரவண காலத்தில் கர்மம் செய்யணும், மனன காலத்தில் கர்ம யோகம் செய்யணும், நிதித்தியாசனத்தில் கர்ம தியாகம் பண்ணணும். இதை எதுக்கு இதெல்லாம் நிஷ்டைக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் எதுக்கு? பிரம்மநிஷ்டைக்காக பேசிகிட்டு இருக்கேன். பிரம்மநிஷ்டை அன்னைக்கு பிரம்மநிஷ்டையை பற்றி பேச முடியாது. அடியன் பிளான் என்னான்னு கேட்டால், குறிக்கோள் என்னான்னு கேட்டால், சிரவணத்திலே உங்களுக்கு மனனம் வந்துடணும், மனனத்திலே நிதித்தியாசன பக்குவம் வரணும்னு முயற்சி பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு இருக்கோ, கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நிதித்தியாசனத்துக்குள்ளதெல்லாம் மனனத்தில் பேசிக்கிட்டே வருவேன். எப்படி மனனத்தில் இருக்கிறத சிரவணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே வந்தோம். நீங்கள் மனனத்தில் பார்த்தா ஏற்கனவே இது சொல்லியிருக்கீங்களேன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஆனால்
இந்த அறிதல் தெரிதல் புரிதல் பத்தாது, உணர்வு நிலைக்கு கொண்டு போகும் மனனம். அடுத்தது என்ன பண்ண போகிற? வாழ போகிற. இந்த உணர்வு நிலைக்கு கொண்டு போகிறது தான் மனனம். நல்லா புரிஞ்சுங்க. அறிதல் தெரிதல் புரிதல் சிரவணம். தமிழில் அழகாக சொல்கிறேன்னு இந்த 5 வார்த்தையை டே 1 அறிமுகப்படுத்திட்டாங்க சுவாமி. ஆரம்பத்திலே இருக்குது இந்த வார்த்தைகள்லாம், புதுசாக இன்றைக்கி சொல்லலை. அறியும், எனக்கு தெரியும், புரியும்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. உணரணும், அது ஒரு நிலை. வாழணும், அதுதான் மேலானது. நம்ம மேன்மையான வாழ்க்கையை வழிநடத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நான் ஆரம்பத்திலே முகவுரையிலே சொல்லிட்டேன். பக்தர்கள் முருகன் சிஷ்யர்கள், முருக பக்தர்கள், முருகன் அடியார்கள், எந்த பக்தர்களாக இருந்தாலும் நல்லவன் வாழணும், அராஜகம் ஒழியணும். அதுக்கு பிரம்மஞானம் அவசியம். இப்போ துதிப்பாடுகிறோம். அப்போ இந்த மைண்ட் செட்லாம் இப்போ பண்ணீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு விதை தான். ஒரு குரு என்னவன், ஒரு சத்குரு என்னன்னா சுபாவமாக சொல்ல, சத்குருவுக்காக சொல்லலை, சுபாவமாக சொல்கிறேன். ஒரு நல்ல குருனாவே நல்ல விதைகளை ஆரம்பத்திலே விதைச்சிடணும். விதை விதைக்கிறது தான் ஒரு வேலை. அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பிரபஞ்சமும் அதை கரெக்டாக வழி நடத்திடும். அந்த விதையை போடக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கணும், விதையை பெறக்கூடிய பக்குவம் இருக்கணும். அதனால் அந்த விதையை போடக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்த்து விதையை போடுவாங்க. உங்களுக்கு ஒரு சைட் சீயிங் அழைச்சிட்டு போகிறேன்னா என்றைக்கோ ஒரு நாள் இடம் வாங்குவேன். வீட்டில் பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள்லாம் வந்து பாருங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இந்த வீடு இது மாதிரி கட்டணும் அப்படியே தோணிடும், உள்ளே போயிடும் அந்த செய்தி. அதெல்லாம் அது யாராலும் கொடுக்க முடியாது. அந்த இடம் கொடுக்கும், அந்த சந்தர்ப்பம் கொடுக்கும், அந்த சூழல் கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுக்கும்போது, அதை பிரித்து கொடுக்கும்போது மகிழ்ச்சி இருக்குது. அது மாதிரி நிதித்தியாசனத்துக்கான விதையை மனனத்துக்கான விதையை சிரவணத்திலேயே பண்ணியிருக்கோம். அது தெரியாது உங்களுக்கு, அப்போ தெரியாது, இப்போ தெரியும். மனனம் ஆரம்பித்தவொடனே உங்களுக்கு புரியும். எனக்கு இப்போ என்ன ஆகணும்? உணர்வுக்கு வரணும். நீங்கள் இப்போ எதில் இருக்கீங்க? அறிதல் தெரிதல் தான் இருக்கீங்க. புரிதல் மேக்சிமம் புரிதலுக்கு வந்திருக்கீங்க. உணர்வுக்கு இன்னும் வரலை. உணர்வுனா என்னவா இருக்குன்னா, ஒரு நாள் கிளாஸ் கட் ஆகாது. அவ்வளோ வருத்தப்பட்டு மெசேஜ் போட்டிருக்காரு சுவாமிநாதன். ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஸ்டக்கப்னு போட்டிருக்காரு, அதுக்கே வருத்தப்படுறாரு அவர். அதெல்லாம் நடக்கும் தான். ஆனால் நம்மளுக்கு என்னவா இருக்கணும் நோக்கம்? ஏகாகிரம் பிரம்மனிஷ்டைங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். மனநத்தில் இதை தான் வலியுறுத்துவேன். திரும்ப 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 சொல்லுவேன். டெய்லி கூட சொல்லுவேன், ஏகாகிரம் பிரம்மனிஷ்டை. முன்னாடி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டையாக இருந்த குரு ஸ்ரோத்ரியத்தை கேட்டு இருந்தாலும் பிரம்மனிஷ்டையில் இருந்தாலும் அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சி ரொம்ப நுட்பமாக இருக்கணுங்கிறதுக்காக பின்னாடி செய்ய வேண்டிய வேலையை முன்னாடியே அறிமுகப்படுத்திடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை நோக்கி தான் உங்கள் மைண்டு இருக்கும். உங்கள் மைண்டுக்கு சரியான விதை கொடுத்தா போதும், அது நல்லா வளர்த்து செழிப்பாக வளர்ந்து நிற்கும், விருட்சமாக, கல்லால மரம் மாதிரி. நேற்று கல்லால மரம் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. காஞ்சிபுரத்து பக்கத்தில் கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் இருக்குது. கைலாசநாதர் அகிலாண்டேஸ்வரி கோவில். ஆனால் அங்கே பிரசித்தி வந்து குரு தான் பிரசித்தி. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? போய் பாருங்கள். அப்படியே உட்காந்துருக்க, டைரெக்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். லைவாக இருக்கார். அப்படி ஒரு சிற்ப வேலைப்பாடு. கோவிந்தவாடி திருமால்பூருக்கு முன்னாடி இருக்குது. லேண்ட்மார்க்கு சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். சரி, எல்லாம் வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்திக்கணும். வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணேன்? எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் எல்லாம் போண்டா சாப்பிட்டுட்டு. சரி, இப்போது இந்த ஏழாவது மந்திரம் பார்க்க போகிறோம். யாத்தோ இசுகு சிவதமா சிவம் பபுவ தே தனுகு ஏத்த இசுகு அங்கே யாமன்னு வந்து இங்கே இசுகுன்னு வருது. இசுகு யாம் இசுகு, இங்கே இசுகு, டைரெக்டாக இசுகு. அம்பும் ரெண்டும் ஒன்று தான். இந்த அம்பும், அதாவது ஏ சிவமே உன்னுடைய அம்பும்
அன்பு இல்லை, அம்பு. ஏரோவும் சிவத்தமா சிவம் பபுவ தனு 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 இசுகு. தனுனா தனுஷ், தனுஷ்னா வில்லு, வில்லன் இல்லை, வில்லு. அந்த தனுஷும் அம்பும் உனது அம்பும் வில்லும் சிவத்தமா நன்மை செய்யட்டும். சிவம்னாலே கல்யாணம், அது புரியுதில்ல? கல்யாணம்னா முன்னேற்றம், உயர்வு, உயர்வு தரக்கூடியவர்னு அர்த்தம். சிவம் என்ற வார்த்தைக்கே இவ்வளோ அர்த்தம். அதாவது உன்னுடைய தனுவும் இசுவும் வில்லும் அம்பும் எங்களுக்கு நன்மை செய்யட்டும், எங்களுடைய தீயதை விளக்கட்டும், நல்லது செய்யட்டும், அதான் அர்த்தம். சிவா சரவ்யா யா துவதையா நோ மிருடம். உன்னுடைய அம்பும் வில்லும் மிருடம் சுகம் தரட்டும் ஜீவர்களுக்கு. ஜீவர்களுக்கு உன்னுடைய அம்பும் வில்லும் நன்மை தரட்டும், கொலை பண்ணக்கூடாது, அதான் அர்த்தம். பயம் இருக்குது இவங்களுக்கு, மக்களுக்கு. இவருடைய ருத்ர ரூபமானது, ருத்ரனாலே எல்லாரும் அழிப்பவருங்கிற என்னதான் அழ வச்சிருவார், அசுரர்களை அழ வைப்பார். அதனால் பயம் இருக்குது. ஆனால் உன்னுடைய அம்பும் வில்லும் எங்களுக்கு சுகம் தரட்டும், எங்கள் ஜீவராசிகளுக்கு சுகம் தரட்டும். ஜீவசே மிருடன சுகம், நோனா எங்களுக்கு. சரி. யா தே ருத்ர சிவா தனூர் அகோரா அபாபகாஷினி. அபாபகாஷினி உனதுடைய தோற்றம் ருத்ர சிவா, சிவ தோற்றமானது, தனூர் உடலானது, அகோரா ரொம்ப பயமற்றதாக, அபாபகாஷினி பாபம்னா பாவம், அபாபம்னா பாவமற்ற நிலையை எங்களுக்கு தரட்டும். அதாவது எங்களுடைய பாவத்தை நீக்கட்டும்னு அர்த்தம். உன்னுடைய தரிசனத்தினால எங்களுடைய பாவம் நீங்கட்டும்னு அர்த்தம். தத்ர தயா நஸ்தன்வா சதமயா கிரீஷந்தாபி ச ச ச அகசத தயா நஸ்த. உனது உடல் தனுவா உடல் சதமயா சாது போன்றது, கிரீஷந்தா மலைவாசியாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய உடலை சாக்கசதை எங்களுடைய தரிசனத்துக்கு கொண்டு வா, எங்களுக்கு தரிசனம் கொடுன்னு கேட்குறேன். அப்போ எதையோ மேலேயே பார்க்கல, விஸ்வரூபமாக இருக்கார் போல இருக்கு அவர். நாங்கள் பார்க்குற மாதிரியே எங்களுக்கு தரிசனம் கொடு, எங்கள் முன் தோன்றுவாய். சாக்கசத்தை தரிசனம் தருவாய், மலைவாசியாகிய நீ உனது உடலோடு எங்களுக்கு தரிசனம் தருவாய். புரியுதா? இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். கேஎல் ஜோஷி பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த புக்கு தான் உங்களுக்கு அடியன் இங்கிலீஷ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா சான்ஸ்கிரிட் இருக்குது, அது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். ஹிந்தி உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு சொல்லுங்கள், சும்மா மனம் விட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் எங்கிட்டலாம் இங்கிலீஷ் தானே? தமிழா? தமிழ் தான் பேசியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? தமிழில் நாம் தான் நீங்கள் தான் எழுதணும். ஹலோ, தமிழில் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் உங்களுக்கும் கருணை இருக்குது எனக்கு தெரியும். கொஞ்சம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அடியன் பேசுனதெல்லாம் அப்படியே தமிழில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. ஒரு ஆடியோ போடுங்க, இந்த புத்தகத்தை வச்சுங்க, இங்கிலீஷ் படிங்க. நான் பேசுகிறதும் அதுவும் ஒன்றா தான் வரும். 100%, 95% அது மாதிரி ஒன்றா தான் வரும். 95 இல்லை 98% ஒன்றா தான் வரும். அதை அப்படியே தமிழில் எழுதுங்க. இங்கிலீஷ் வேண்டாமா? சான்ஸ்கிரிட் சொல்கிறேன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு அந்த உச்சாரணை பாருங்கள்.
பார்க்குற திறமை இருந்தால், இல்லையா இந்த சம்ஸ்கிருதத்துக்கு தமிழ் நுட்பங்களை பேசியிருக்கேன், அந்த பேச்சை நீங்கள் தமிழ் பண்ணினாலே போதும். ஆனால் சான்ஸ்கிரிட் தெரியாமல் நீங்கள் தமிழ் பண்ண முடியாது. அதனால் சான்ஸ்கிரிட் இப்போ உங்களுக்கு தெரியும், எழுத்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் ஒரு 3 மாதம் ஒரு ஹிந்தி கோர்ஸ், ஹிந்தி பிரச்சார சபா கோர்ஸ். எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன், பலமுறை சொல்லிட்டேன், பதிய வைக்கிறேன். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஆனால் சம்ஸ்கிருதத்துக்கு பாஷ்யம் பேசின்னு இருக்கேன். எப்படி? ஹிந்தி காரணம், முதல் காரணம் ஹிந்தி நல்லா தெரியும். 30 ஆண்டுகள் ஹிந்தி டாக்டரேட் வரைக்கும் அதில் போனதுனால நீங்கள் சம்ஸ்கிருதம் ரொம்ப தாய்மொழி மாதிரி, ஓப்பனாக சொல்கிறேன், தாய்மொழி மாதிரி எளிமையான கருத்துக்களை அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது முருகப்பெருமான் கொடுக்குறாரா, சம்ஸ்கிருதம் கொடுக்குறதா, ரெண்டும் ஒன்றா தான் பார்க்குறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். இங்கிலீஷை விட எனக்கு சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் ஈஸியாக இருக்குது. உண்மை. பாஷ்யமே அன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் தான் எனக்கு அனுப்பிச்சார், ஒரு புக்கு, ஏதோ ஒரு புக்கு. ஏன் நீங்கள் பாஷ்யம் எனக்கு ஹிந்தி தான் ஈஸி அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வெறும் இங்கிலீஷ் மட்டும் அவங்க பாஷ்யம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த புக்கே நான் தொட்டிருக்க மாட்டேன். சான்ஸ்கிரிட் இருக்கிறதுனால தான் எனக்கு இங்கிலீஷ் புரியுதா? இங்கிலீஷ் என்ன வார்த்தையை சொல்கிறாங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லாமல் நீங்கள் அவன் பண்ணுற மொழிபெயர்ப்பு ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீலகண்டனுக்கு நீலகாந்தான்னு எழுதி வச்சுருக்கான். அள்ளி அள்ளி கொடுத்தனுடைய காந்தான்னு ஒரு படம் இருக்குது, அந்த காலத்து படம். அந்த காந்தான்னு நினச்சிட்டேன் நான், என்னடா காந்தான்னு வருதுன்னு பார்த்தா கடைசியில் கண்டத்தை தான் அப்படி எழுதியிருக்கான். அது ஒரு பெரிய இது போட்டோம். இல்லை, அதுவும் மொழி தான், அதுவும் சிறப்பு தான், வேண்டான்னு சொல்லலை. இங்கே உங்களுக்கு சூக்ஷ்மத்தை புரியறதுக்கு மொழியே தேவையில்லை. ஆனால் ஒரு மொழியை அமிர்தத்தை கொடுக்குதுன்னா அள்ளி பருகுங்க. அங்கே பேதம் பார்க்காதீங்க தயவுசெய்து. தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் 2 கண்ணாக பாருங்கள். பரமேஸ்வரன் அப்படி தான் பார்க்குறாரு. பரம்பொருள் சிவபரம்பொருள் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் 2 கண்ணாக பார்க்குறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். புராணங்களில் ஏதோ இருக்கும், நான் அதுக்கெல்லாம் அப்புறம் மந்திரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த பேதமே விட்டுருங்க. பேதம் பார்த்து நம்மளை அழிச்சிட்டானுங்க. பேதம் வேண்டாம். இனிமேலாவது இன்னையிலேருந்தாவது அந்த கருத்துக்கு வாங்க. எந்த மொழியும் எல்லாம் தேவ பாஷை தான். எல்லா மொழியும் தேவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது தான். இறைவன் இருக்கிறாருங்கிறது நீங்கள் நம்புறீங்கன்னா அவர் படைத்த படைப்பை நீங்கள் எள்ளி நகையாடுவது, விமர்சனம் பண்ணுறது, கேலி பண்ணுறதெல்லாம் தவறு. இங்கே விரோதமாக பேசுகிறதெல்லாம் அசுரத்தனத்தை தான் அது குறிக்கிறது. அதனால் நீங்களாவது கண்ணை விழிச்சிக்கிங்க. இத்தனை ஜென்மா போச்சு, வீணாக போச்சு. நீங்கள் மாறினாலும் சமுதாயம் மாறும். நீங்கள் தான் சமுதாயம், நீங்களும் நானும் தான் சமுதாயம். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த எழுத்து 1 மாதத்துக்கு ஒரு கோர்ஸ் படித்தா போதும். இந்தி பிரஜா சபாவில் பிராத்தமிகன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. 6 மாதமோ 1 வருஷமோ படிச்சிங்கன்னா அந்த அக்ஷரத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இந்த சம்ஸ்கிருதம் உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. ஏன்னா எல்லா வார்த்தையும் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். 1000 வார்த்தை போதும் உங்களுக்கு. 1000 வார்த்தை போதும் உங்களுக்கு. மொத்த வேதாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 சம்ஸ்கிருத வார்த்தை போதும். அதெல்லாம் தமிழ் பண்ணியாச்சு. நம்ம தமிழில் தான் பேசியிருக்கோம். தமிழில் தானே பேசியிருக்கோம். அதனால் சம்ஸ்கிருதம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது நம்ம குறிக்கோள் அல்ல. சம்ஸ்கிருதத்தினுடைய பொக்கிஷத்தை, அமிர்தத்தை அள்ளி பருகிறது நம்மளுடைய குறிக்கோள். புரியுதா? எல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க. பேதம்லாம் நமக்கு வேதாந்திகள், இறைவன் ஒருத்தன் தான், எல்லாரும் அவனுடைய மக்கள். நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணால் உங்களை தான் பண்ணிக்கிறீங்க. அது மொழியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். அறிவு இருந்தால் இதெல்லாம் ஒரு நிஷ்டைக்கு போனால் தான் புரியும். அமைதி 0 ஃப்ரீக்வன்சி போனால் தான் இதெல்லாம் புரியும். ஏகாந்தமாக உட்காந்து சிந்திச்சு பாருங்கள், உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் ஒன்று தான் உலகத்தில் இருக்குன்னு. அதுதானே நிற்குது. நேற்றே சொன்னேனே, ஒரு விதையிலேருந்து 1000 விதைகள் வெளிப்படுது. 1000 விதையிலேருந்து ஒரு விதை வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விதை 1000 விதைகள். நெற்பயிராக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், எந்த செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும். சரி, இன்றைக்கி நான் இதோட பூர்த்தி நிறுத்துகிறேன். நாளைக்கு எத்தனாவது மந்திரம்? 8 இல்லை?
ஆமாம் 8 தான், 8 மந்திரம், 7 and 8, 7 and 8 2 தான். அதாவது உன்னுடைய தோற்றத்தை எங்களுக்கு பயமாக இருக்கிறது பயமற்றதாக ஆக்கணும், அகோரமாக மாற்றணும், அபாபமாக மாற்றணும், உன்னுடைய வடிவத்தை அகோரமாக மாற்றணும், எங்களுடைய உடம்பை பாபமற்றதாக மாற்றணும். தயா நஸ்தான் சாந்தமய கிரீஷ் சந்தாதபி சகாச சொல்லிட்டேன். நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ 8 மந்திரம். நாளைக்கு இந்த உபநிஷத்து சின்ன உபநிஷம் பூர்த்தி ஆகிடும். இது விசாரம் இல்லைங்கிறதுக்கும் விசாரம் கொடுத்தாச்சு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் அருவாய் உயிராய் கனியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த 1000 வார்த்தை சம்ஸ்கிருதத்துலேருந்து உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குல்ல நுட்பம். அது எத்தனை பிறவிக்கு வேலை செய்யும்? எத்தனை பிறவிக்கு வேலை செய்யும்? எல்லா பிறவிகளுக்கும் வேலை செய்யுமா? உயிரோட உயிராக கலந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சிறப்பு. அவன்